அண்மை செய்தி சென்னை கோயம்பேட்டில் உள்ள கட்சி அலுவலகத்தில் தொடங்கியது தேமுதிக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம். முக்கிய செய்தியாக பார்க்கிறோம். விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் விவரிக்க கேட்கலாம். வணக்கம் ராஜேஷ், இந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் யார் யாரெல்லாம் பங்கேற்க இருக்கிறார்கள்? வருமிட தனலட்சுமி வணக்கம். 2026 சட்டமன்ற தேர்தல் முடிவுகளுக்கு பிறகாக முதல் முறையாக தேமுதிகவினுடைய மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் அந்த கட்சியினுடைய தலைமை அலுவலகத்தில் தொடங்கியிருக்கிறது. குறிப்பாக இந்த கூட்டத்தில் அக்கட்சியினுடைய பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தலைமையில் கூடியிருக்கக்கூடிய இந்த கூட்டத்தில் தலைமை நிலைய செயலாளராக இருக்கக்கூடிய பார்த்தசாரதி, அதே போல பொருளாளர் சுதீஷ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக 2026 சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்குமே திமுக கூட்டணியில் இருந்து 10 இடங்களை பெற்று அதில் 9 இடங்களில் தேமுதிக தோல்வியை சந்தித்திருந்தது. ஒரு இடத்தில் மட்டும் பிரேமலதா விஜயகாந்த் மட்டும் வெற்றியை பெற்றிருந்தார். இந்த நிலையில்தான் இந்த வெற்றிக்கான தோல்விக்கான காரணங்கள் என்ன, அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்னவாக இருக்க வேண்டும் என்பதெல்லாம் குறித்து ஆலோசனை செய்வதற்காக இந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் கூட்டப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. ஏற்கனவே சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாகவே மாவட்ட செயலாளர்கள் எல்லாம் கூட்டி நாம் ஒரு வெற்றி கூட்டணியை அமைக்கப் போகிறோம், அந்த கூட்டணியில் நாம் இணைந்த பிறகு வரலாறு காணாத வெற்றியை தேமுதிக பெறும் என்றும் மாவட்ட செயலாளர்களுக்கு உற்சாகம் வழங்கக்கூடிய வகையில் பிரேமலதா விஜயகாந்த் உரையாற்றியிருந்தார். ஆனால் அது தற்பொழுது பொய்த்து போயிருக்கக்கூடிய சூழ்நிலையில் மாவட்ட செயலாளர்கள் சோர்ந்து போயிருக்கக்கூடிய ஒரு சூழல் என்பது ஏற்பட்டிருக்கிறது. பல இடங்களில் பல நிர்வாகிகள் தமிழக வெற்றி கழகத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த ஆலோசனை கூட்டம் என்பது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. கட்சியினுடைய அடுத்த கட்ட நகர்வுகள் என்ன, உள்ளாட்சி தேர்தல் வர இருக்கிறது, அந்த உள்ளாட்சி தேர்தலில் நாம் எவ்வாறு செயல்பட வேண்டும் என்பதெல்லாம் குறித்து அவர்கள் ஆலோசனை மேற்கொள்ள இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. திமுக கூட்டணியை பொறுத்த வரைக்குமே ஏற்கனவே விடுதலை சிறுத்தைகள், இடதுசாரிகள், IUML உள்ளிட்ட கட்சிகள் எல்லாம் அவர்களுக்கு எதிரான கருத்துக்களை, எதிரான நிலைப்பாடுகளை எடுப்பார்கள் என்று அரசியல் விமர்சகர்கள் தெரிவித்து வரக்கூடிய சூழலில் தேமுதிகவின் நிலைப்பாடு என்னவாக இருக்க போகிறது என்பதையெல்லாம் நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். சட்டமன்றத்தில் தமிழக வெற்றி கழகத்தை கடுமையாக எதிர்க்கக்கூடிய ஒரு இடத்தில் தேமுதிக இருந்திருக்கிறது என்றால் தன்னுடைய கன்னி பேச்சிலே கூட அவர் தமிழக வெற்றி கழகத்தை எதிர்த்து குதிரை பேரம், அதே போல பண்டிதருக்கு அரசு பதவி கொடுத்தது உள்ளிட்ட இவைகளுக்கெல்லாம் எதிர்ப்பு தெரிவித்து தன்னுடைய கருத்தை பதிவு செய்திருந்தார். அதே போல விஜயை பொறுத்த வரைக்குமே அவர் ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடிய திமுக கூட்டணியில் இருந்த அத்தனை கட்சி தலைவர்களையுமே நேரடியாக சென்று தன்னுடைய வாழ்த்தை பெற்றிருந்தார். ஆனால் கேப்டன் இல்லத்திற்கோ கேப்டனுடைய நினைவிடத்திற்கோ அவர் செல்லவில்லை. பிரேமலதா விஜயகாந்தையும் அவர் சந்திக்கவில்லை என்பது தேமுதிகவினரிடையே ஒரு வருத்தத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. குறிப்பாக இந்த மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் அது என்ன மாதிரியான விவாதங்கள் ஏற்படுத்த போகிறது, தமிழக வெற்றி கழகத்தை எவ்வாறு கையாளப் போகிறார்கள் என்பதெல்லாம் குறித்ததான இந்த ஆலோசனையில் இடம்பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. லட்சுமி, விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். திருவான்மியூர் காட்டன் ஹவுஸ் இப்பொழுது OMR காரப்பாக்கத்தில் மே 29ஆம் தேதி பிரம்மாண்ட திறப்பு விழா.